அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லா மிடில் கிளாஸ் மக்களும் அவங்களோட ஒரு அமௌண்ட் சேர்த்தாங்கன்னா அது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கோல்டு வாங்குவாங்க, பேங்க்கில் வச்சுருந்தா அதை ஒரு எஃப்டியில் போட்டு வைப்பாங்க. நிறைய எஃப்டியில் போடுவாங்க மிடில் கிளாஸ் மக்கள். அதை தாண்டி சிலர் வந்து ரொம்ப நிறைய சேர்ந்துச்சுன்னா லேண்ட் வாங்குவாங்க. இப்போ ரீசெண்டாக எல்லோரும் வந்து ஸ்டாக், ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் அப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சீட்டு கட்டுவாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, சரிங்களா? ஸோ எஃப்டியில் போடுவாங்கிறத பார்த்தோம். 6.5% இன்ட்ரெஸ்ட் தராங்க. ஆனால் ஃப்ளெக்ஸி எஃப்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எல்லா பேங்க்லேயும் இருக்குது. இது வந்து நிறைய மக்களுக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா, த கென் ஆர்டிக்கல், த பெஸ்ட் சேவிங் ப்ராடக்ட் யுவர் பேங்க் ஆஃபர்ஸ் இஸ் த ஒன் தட் இட் லீஸ்ட் அட்வர்டைசஸ். ஸோ வெல்கம் டு பிஸ்பைட்ஸ் தமிழ். இது ஷார்ட் பிஸ்னஸ் ஸ்டோரிஸ் அண்ட் எக்கனாமிக் ஸ்டோரிஸ்க்கான நேரம். இன்றைக்கி வியாழக்கிழமை, இங்கே வெளியே சென்னையில் பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. இதோட ஒரு இளையராஜா சாங் கேட்டால் எப்படி இருக்கும்? இந்த யோசனையோட இன்றைக்கி காணொலியை நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்டிக்கலில் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, நம்ம சிஎம் சார் விஜய் அவரை பற்றி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவர் எலெக்ஷன் அப்போது அவர்கிட்ட கிட்டத்தட்ட 620 கோடி கிட்ட காசு வந்து அவரோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தது, சரிங்களா? அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 330 கோடி வந்து பேங்க் டெபாசிட்டாக இருந்தது. ஒரே சிங்கிள் பேங்க் அக்கௌண்ட்டில் 200+ crore வந்து அவர்கிட்ட இருந்தது, சரிங்களா? இதை பற்றி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்க காசு பார்த்திங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 44% வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்காங்க, சரிங்களா? ஒரே ஒரு பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்ஸில் வச்சுருக்காங்க. மீதி ஒரு 54% அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேர்ம் டெபாசிட்டில் வச்சுருக்காங்க, சரிங்களா? ஸோ மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்துட்டோன்னா பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு டக் ஆஃப் வார் சொல்கிறாங்க பிட்வீன் லிக்விடிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட், சரிங்களா? இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆமாம் ஒரு எஃப்டியில் போடுவோம், இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டு நிறைய காசு நம்ம வந்து அதை மல்டிப்ளை பண்ணி சம்பாதிக்கணும், அதை வச்சு அது மணி வந்து குட்டி போடணும்னு எதிர்பார்ப்போம் பேசிக்காக, சரிங்களா? ஆனால் எல்லாரும் கையில் இருக்க எல்லா காசையும் வச்சு அப்படி போட மாட்டோம். ஒரு சேஃப்டி, ஒரு பஃபர் அமௌண்ட்டுன்னு ஒரு காசு வச்சுப்போம். அதுதான் லிக்விடிட்டின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு எமர்ஜென்சி, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நாளைக்கு இல்லை ஒரு 2 மாதத்தில் ஒரு செலவு வரப்போகுது, அடுத்த மாதம் ஒரு செலவு வரப்போகுது, திடீர்னு ஒரு செலவுங்கிறதுக்கு நம்ம கையில் வந்து ஒரு லிக்விடான கேஷ் வேணும். இந்த எஃப்டி, இந்த மியூச்சுவல் ஃபண்டு, இது எல்லாமே லிக்விட் கேஷ், எதுவுமே லிக்விட் கேஷ் கிடையாது, சரிங்களா? எல்லாமே நான் லிக்விட், சரிங்களா? இதே வந்து நீங்கள் பாண்டில் போடுறீங்கன்னா கம்ப்ளீட்லி நான் லிக்விட். கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இதெல்லாமே கம்ப்ளீட்லி நான் லிக்விட். ஸோ கையில் கேஷாக வச்சுருக்கிறது தான் வந்து லிக்விட் கேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். ஒரு மிடில் கிளாஸாக இருக்கட்டும், அப்பர் மிடில் கிளாஸாக இருக்கட்டும், யார் ஒன்றா இருக்கட்டும், ஆனால் எல்லோரும் வந்து ஒரு சர்டன் அலோகேஷன் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் என்னோடய காசு வந்து நான் வந்து லிக்விடாக வச்சுப்பேன், மீதி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நிறைய வர மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு யோசிப்பாங்க, சரிங்களா? ஸோ இது மணி மேனேஜ்மெண்ட்டே இஸ் டக் ஆஃப் வார் அப்படி சொல்லி பேசுகிறாங்க. இதில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, எஃப்டிஸு, இந்த டேர்ம் டெபாசிட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக 6 to 8% வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். இதே வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு சும்மா ஒரு அமௌண்ட் உட்காந்துருந்ததுன்னா அது வந்து என்ன 2% இல்லை மேக்ஸிமம் 3% இதுதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் நம்மளோட நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அர்ஜென்ட் தேவைக்கான அமௌண்ட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். அதை பற்றியும் பேசுகிறாங்க. ஸோ இப்போ தான் இந்த இடத்துல தான் வந்து ஒரு புது டேர்ம் சொல்கிறாங்க, ஃப்ளெக்ஸி எஃப்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளெக்ஸி எஃப்டிஸ் பற்றி நிறைய பேருக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இந்த ஃப்ளெக்ஸி எஃப்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் எஃப்டி அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு எஃப்டினா உங்களுக்கு தெரியும், ஒரு அமௌண்ட் போட்டுருவீங்க, அதை எடுக்க முடியாது, சரிங்களா? 1 year 2 year 3 year லாக்இன் பீரியட் போட்டு வச்சுருவோம். சப்போஸ் அதை தாண்டி எடுத்தானா அதில் நமக்கு ஒரு பெனால்ட்டி போட்டு ஒரு ஃபீஸை கலெக்ட் பண்ணிப்பாங்க, நமக்கு லாபம் கம்மியாகிற மாதிரி, சரிங்களா? 6% போட்டோன்னா அதில் பெனால்ட்டி போட்டாங்கன்னா கம்மியாகிடும் அமௌண்ட். அது எவ்வளோன்னு எனக்கு கரெக்டாக தெரியல, பட் ஆனால் ஒரு அமௌண்ட் கம்மியாகிடும்ல, கரெக்டுங்களா? ஸோ இதில் வந்து சொல்கிறாங்க ஃப்ளெக்ஸி எஃப்டியில் வந்து நீங்கள் இதை சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், அதேமாதிரி எஃப்டி இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி பார்க்க போனால் இதில் வந்து 2 காம்போனன்ட் இருக்குது. ஒரு காம்போனன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக நம்ம வச்சுருக்க வேண்டிய மினிமம் பேலன்ஸ் காம்போனன்ட். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அது ஆக்சுவல் எஃப்டி காம்போனன்ட், சரிங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மக்கிட்ட ஒரு 1 lakh நம்ம பஃபர் எப்போவுமே கையில் கேஷ் வச்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோன்னா, அப்போ வந்து அந்த 1 lakh வந்து வெறும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்காமல் அதுக்கு பதிலாக இந்த ஃப்ளெக்ஸி எஃப்டிஸில் போட சொல்கிறாங்க, சரிங்களா? இந்த ஃப்ளெக்ஸி எஃப்டிஸில் போடும்போது ஒரு பேங்க் வந்து ஒரு
மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த ஃப்ளெக்ஸி எஃப்டிஸில் ஸ்பெசிஃபிக்காக. ஸோ அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 50,000 வந்து மினிமம் பேலன்ஸ் சொல்கிறாங்கன்னா, அப்போ அந்த 50,000 வந்து மினிமம் பேலன்ஸ் ஃபண்டாக நான் வைப்போம், மீதி 50,000 வந்து ஃப்ளெக்ஸி எஃப்டியில் கணக்கில் வரும். ஸோ இந்த மினிமம் பேலன்ஸு 50,000 வந்து எப்போவும் போல் 2-3% தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் இந்த ஃப்ளெக்ஸி எஃப்டிஸில் வந்து ஃபிக்ஸட் ரேட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ இதுக்கும் எஃப்டிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அதுலேயும் அதோட இல்லை கம்மி தானே ஓவரால் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா, இந்த ஃப்ளெக்ஸி எஃப்டிஸில் டோட்டலாக இந்த 1 lakh இருக்குல்ல, இந்த ஃப்ளெக்ஸி எஃப்டிஸில் ஒரு 50,000 போட்டிருக்கோன்னா, இந்த 50,000 வந்து நீங்கள் எப்போனா வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா, வித்ட்ரா பண்ணிவிட்டு திருப்பி ஆட் பண்ணிக்கலாம், திருப்பி வித்ட்ரா பண்ணலாம், திருப்பி போட்டுக்கலாம். நம்ம அந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஒரு 30,000 தேவைப்படுதுன்னா, நீங்கள் டக்குன்னு போய் ஏடிஎம் கார்டை வச்சு எடுத்துகிட்டு போய் டக்குன்னு ஸ்வைப் பண்ணி டக்குன்னு அந்த ஃப்ளெக்ஸி எஃப்டியில் இருக்கிறது டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். சரிங்களா, அப்புறம் உங்களுக்கு ஒரு 1 month இல்லை ஒரு 15 days கழிச்சு கையில் கேஷ் வந்தோன்னா திருப்பி 30,000 40,000 எவ்வளோ போகணுமோ அதை போட்டுக்கலாம். எல்லாமே வந்து திருப்பி ஃப்ளெக்ஸி எஃப்டிஸ்லேயே எஃப்டி பர்சன்டேஜ்லேயே அவங்க திருப்பி கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து இந்த ஃப்ளெக்ஸி எஃப்டிஸில் வந்து நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை எப்போ வேணால் எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இன்றைக்கும் வந்து அந்த எஃப்டியை பிரேக் பண்ணாமல் எந்த பெனால்ட்டி இல்லாமல் எடுத்துக்கலாம். இதுதான் இதோட அட்வான்டேஜ். சரிங்களா, ஸோ இதில் வந்து இந்த சிஎம் சாரை பற்றி நம்ம பேசணும்ல, ஸோ அவரோட இதையே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்கிறாங்க. ஸோ அவர்கிட்ட பேங்க் டெபாசிட்டாக ஒரு 213 crores இருந்தது. சரிங்களா, அதை வந்து 5 years வந்து சப்போஸ் நம்ம அசியூம் பண்ணுறோம். 5 years அவர் வெறும் பேங்க் அக்கௌண்ட்டில் சும்மா வச்சுருந்தாருன்னா 2.25% இன்ட்ரெஸ்ட் எஃப்டியில் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 25 crore வரும். ஆனால் 5 yearsல 25 crores. இதே வந்து அவர் வந்து ஒரு கம்ப்ளீட் எஃப்டியில் அந்த அமௌண்ட்டை போட்டு வச்சுருந்தாருன்னா 5 years லாக்இன் பீரியடில் போட்டிருந்தா 6.5% இன்ட்ரெஸ்ட்டில் 81 crores வந்து அதில் உங்களுக்கு வந்திருக்கும். 213 crores 81 crores இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு சாமானிய மனிதன் எடுத்துப்போம். என்ன மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு 1 lakh இருக்குது. அந்த 1 lakh வந்து 5 years வந்து இதே மாதிரி லாக்கின் வச்சுருந்தாருன்னா நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் என்ன 12,500 வந்து இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். சரிங்களா, இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸி ஃபண்டில் வந்து ஒரு 50,000 வந்து மினிமம் பேலன்ஸில் போட்டு மீதி 50,000 வந்து ஃப்ளெக்ஸி ஃபண்டாகவும் போட்டு நம்ம இந்த எஃப்டியில் போட்டிருந்தோன்னா டோட்டலாக அதாவது அந்த மினிமம் பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கும் மீதி 50,000 ஃப்ளெக்ஸி அமௌண்ட்டுக்கும் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 25,000 வந்திருக்கும். சரிங்களா, இது வந்து நீங்கள் வெறுமே பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறதோட டபுள் மடங்கு உங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் என்டையர் எஃப்டியாக போட்டிருந்தா அதோட கம்மியாக தான் வந்திருக்கு, அதில் டவுட்டே கிடையாது. அதே மாதிரி பேங்க் வந்து ஏன் இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இப்படி ஒன்று இல்லை, எப்படி இருந்தாலும் அது யூஸ்ஃபுல் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ இதை ஏன் நமக்கு யாருக்கும் தெரியல, பேங்க்ஸ் வந்து இதை பற்றி அட்வர்டைஸே பண்ணுறதில்ல, வெளியே இதை ஒரு இதுவாகவே சொல்கிறது இல்லை. சரிங்களா, இதை பற்றி வந்து டீட்டெயிலாக பேசுகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்ஸ் வந்து நம்மக்கிட்ட காசு இருக்குன்னா அது வந்து எந்த ஆர்டரில் அவங்களுக்கு தேவைப்படுது லிஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அமௌண்ட் வந்து அவங்க வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப தேவையான விஷயம். சரிங்களா, இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்லாம் செகண்டு, டேர்ம் டெபாசிட்லாம் தேர்டு, ஃப்ளெக்ஸி எஃப்டிஸ் வந்து கரெக்டாக சி தான். சரிங்களா, ஸோ அவங்கள பேங்க்ஸை பொறுத்த வரையும் ஃப்ளெக்ஸி எஃப்டினால அவங்களுக்கு எதுவும் யூஸ் கிடையாது, பெரிய யூஸ் கிடையாது. அந்த யூஸை பற்றியும் அடுத்து பேசுவோம். நமக்கு யூஸ் இருக்குது டெஃபினட்டாக, அதில் டவுட்டே கிடையாது. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி அவங்களோட பேங்க்ஸ்க்கு லாபம் சம்பாதிச்சு தர வேண்டியதில் இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதை அவங்க ரொம்ப அட்வைஸும் பண்ண மாட்டாங்க, வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு இப்படி ஒன்று இருக்கிறதுனே தெரியாது. சரிங்களா, ஸோ அப்போ ஏன் பேங்க்ஸ் இன்னும் இதை ஆஃபர் பண்ணிகிட்டே இருக்காங்கங்கிறது நம்மளுக்கு ஒரு கொஷின் இருக்கும். அதுக்கு வந்து 2 பாயிண்ட் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து வேறு எங்கேயும் போகாமல் நம்ம பேங்க்லேயோ இல்லை பேங்க்லேயே அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சொல்லி டைப் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, 2வது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு காமனான விஷயம். என்னென்னா இது எல்லாருக்கும் கொடுக்காம ஒரு ப்ரீமியமான செக்மெண்ட் ஹோல்டருக்கு மட்டும் கொடுக்குறாங்க. சரிங்களா, ஒரு நல்ல ரிச்சாக ரொம்ப செலவு பண்ணக்கூடிய ஒரு ப்ரீமியமான ஆளுங்களுக்கு, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ தட் அவங்கள வந்து கம்பெனியோடைய பேங்க்கோடையே டைப் பண்ணி வச்சு அவங்கள இது பண்ணுறதுக்காக. சரிங்களா, இதுதான் இங்கே ரீசனாக சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து இதை ஃப்ளெக்ஸின்னு சொல்ல முடியாது. அதாவது ஃப்ளெக்ஸி எஃப்டி சார்ந்தாலும் இது ஃப்ளெக்ஸி மாதிரி செயல்படாது. அது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 1 lakh போட்டிருக்கீங்க, 50,000 வந்து மினிமம் பேலன்ஸில் இருக்குது, இன்னும் ஒரு 50,000 வச்சுருக்கீங்க. சரிங்களா, திடீர்னு ஒரு எமர்ஜென்சி நீட் வருது, ஒரு 30,000 வந்து நீங்கள் எடுத்துடுறீங்க. சரிங்களா, 30,000 எடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னா இந்த மீதி 50,000 வந்து அவங்க ஒரு எஃப்டியாக தான்
கணக்கு பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் வந்து 30,000 எடுக்கும்போது உங்களுக்கு பெனால்ட்டி எதுவும் இருக்காது. ஆனால் அந்த எஃப்டியை பிரேக் பண்ணுற மாதிரி கணக்கு. ஸோ பிரேக் பண்ணி அது வந்து 30,000 எடுத்த அப்புறம் மீதி அந்த 50,000 ஷ்ரிங்க் ஆகி பார்த்தீங்கன்னா 20,000 ஆகிடும். சரிங்களா? இப்போ எடுத்துட்டீங்க. சரிங்களா? இது ஒரு ஆக்ஷன். இப்போ நீங்கள் திருப்பி எடுத்ததை திருப்பி போடுவீங்கள்ல, எடுத்ததோட ஜாஸ்தியாகவோ கம்மியாகவோ நீங்கள் போடுவீங்க. சரி, எடுத்ததே போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 30,000 திருப்பி போடுறீங்க. சரிங்களா? அப்போ அது வந்து ஒரு சிங்கிள் எஃப்டியாக திருப்பி அது ஆக்காது. சரிங்களா? ஸோ அப்போ பிரேக் ஆன அப்புறம் அந்த 20,000 இருக்குல்ல, அந்த 20,000 ஒரு எஃப்டியாக வச்சுட்டு நீங்கள் போடுற 30,000 வந்து இன்னொரு எஃப்டியாக கனெக்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு கணக்கு ரூல் வச்சுருக்காங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் திருப்பி எடுக்கிறீங்கன்னா திருப்பி அது 30,000லேருந்து திருப்பி அது பிரேக் ஆகும். 20,000 எடுக்கிறீங்கன்னா ஆல்ரெடி 20க்கு ஒரு எஃப்டி இருக்குது. இப்போ 30ல் 20 எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10க்கு ஒரு எஃப்டி இருக்கும். அந்த மாதிரி 2 எஃப்டியாக இருக்கும். நீங்கள் திருப்பி அமௌண்ட்டு போடுறீங்கன்னா திருப்பி அது 3வது ஒரு எஃப்டி ஆகும். ஸோ பேசிக்காக நீங்கள் எடுத்து டெபாசிட் பண்ணி அந்த மாதிரி பண்ண வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் எஃப்டிஸ் வந்து ஆக்சுவலாக பேக் எண்டில் அவங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து ஃப்ரெஷ் ஸ்பெஷல் டேர்ம் டெபாசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக நான் சொன்ன மாதிரி ஒரு தடவையும் நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ண அங்கே பேக்கெண்டில் வந்து அவங்களுக்கு ஒரு புது எஃப்டியை அவங்களுக்கு க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் அதில் இந்த எஃப்டியில் இந்த இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து இதை அஃபெக்ட் பண்ணும் டெஃபினட்டாக. ஸோ எப்படி நம்ம எவ்வளோ தடவை நம்ம எடுத்து போடுறோங்கிறது வந்து ஆமாம் அந்த பர்சன்டேஜ்லாம் சேம் தான். பட் அட் த எண்டு வந்து வர ஃபைனல் அமௌண்ட்டை வந்து இது அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். சரிங்களா? ஸோ அதில் வந்து 2 வகையான கால்குலேஷன் அவங்க சொல்கிறாங்க. ஒன்று வந்து லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், ரெண்டாவது வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். அதாவது லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியாக நீங்கள் ஒரு எஃப்டி அமௌண்ட்டாக அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அதுலேருந்து தான் நம்ம எடுக்கிற அமௌண்ட் வந்து வெளியே போகிற மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதே ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டில் வந்து இப்போ நம்ம 3 தடவை ஆல்ரெடி எடுத்துட்டோம். சரிங்களா? ஸோ பாட்டமில் வந்து ஒரு 30K இருக்குது, மேலே ஒரு 20K இருக்குது. லேட்டஸ்ட்டாக நம்ம எடுத்து முடித்ததுனால ஒரு 10K இருக்குது, 10,000 வச்சுருக்கேன் அப்படி இருக்குன்னா நம்ம இப்போ போய் ஒரு 5,000 எடுக்கிறோன்னா அந்த 10,000ல் வந்து மைனஸ் ஆகாமல் அந்த 30,000ல் பிரேக் பண்ணி மைனஸ் ஆகி அது ஒரு எஃப்டியாக திருப்பி மாறும். ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் தான் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல ஃபாலோ பண்ணுற முடியும். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் ரொம்ப ஃபாலோ பண்ணாத முடியும் சொல்கிறாங்க. பட் அட் த எண்ட் வந்து இந்த மெத்தட்ஸ்லாம் வந்து எஃபெக்டாக நமக்கு வரப்போகிற ஃபைனல் அமௌண்ட்டை இல்லை சம் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு மிஸ் செல்லிங் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. மிஸ் செல்லிங்னா என்ன சொல்கிறாங்கன்னா, பேங்க்கில் வந்து நம்ம போகிறோம். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அவங்க சொன்னப்பறம் நீங்கள் போய் ஒரு பேங்க்கில் கேட்குறீங்க பக்கத்தில். அப்போ வந்து அங்கே இருக்க ஆளுங்களுக்கே நம்பர் 1 இதை பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம். இல்லை தெரிஞ்சாலும் உங்களோட பர்சனல் மேனேஜர் வந்து இப்படி ஒரு ஐட்டம் இல்லை, இதோட எஃப்டி தான் பெட்டரு, அது சும்மா சொல்கிறாங்க, இல்லை நிறைய ட்ராபேக் இருக்குது அப்படின்னு உங்களை சொல்லி மூல அலசல் செஞ்சு கடைசியில் வந்து எஃப்டிஸ்லேயே உங்கள் காசை போட வச்சுருவாங்க. ஸோ இதுதான் மிஸ் செல்லிங் ப்ராப்ளம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குதுன்னு இதில் பேசுகிறாங்க. அனதர் ஒன் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, இல்லை ஸ்வீப்பிங் த்ரெஷ்ஹோல்ட்ஸ் பற்றி பேசுகிறாங்க. பேரியர் வந்து அதாவது அந்த மினிமம் பேலன்ஸ்னு நம்ம பேசணும்ல, அதை வந்து உயர்த்துறாங்க நிறைய. சரியா? எஸ்பிஐ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கடந்த வருஷத்தில் வந்து 35,000 இருந்த மினிமம் பேலன்ஸ் இந்த ஃப்ளெக்ஸி எஃப்டிஸ்க்கு அதை வந்து உயர்த்தி 50,000 ஆக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் மினிமம் 50,000 வச்சு அதுக்கு மேலே தான் நீங்கள் இந்த ஃப்ளெக்ஸி எஃப்டிஸில் போட முடியும். அந்த மாதிரி ஒரு இதாகிட்டாங்க. இது வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ண தான் செய்யுது. ஏன்னா நம்ம இதில் மெஜாரிட்டி இப்போ நம்ம 60,000 போடணும் எஃப்டி, இல்லைனா நம்ம டைரெக்டாக போய் போடலாம். ஆனால் இதில் போட்டோம்னா 50,000 மினிமம் பேலன்ஸில் போய்ட்டு மீதி 10,000 தானே போகும். ஸோ அப்போ நம்மளுக்கு நஷ்டம். ஸோ அமௌண்ட்டு நிறைய போட தான் இதில் நமக்கு லாபம் வரும். கரெக்டுங்களா? அதை பற்றி இங்கே பேசுகிறாங்க. ஸோ கடைசியில் முடிக்கும் போது என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு டக் ஆஃப் வார் தான் லிக்விடிட்டிக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும். ஸோ இதில் வந்து இந்த ஃப்ளெக்ஸி எஃப்டி எங்கே நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை, நடுநிலையில் நிற்குதுன்னு சொல்லி இவங்க ஆர்டிக்கிளை முடிக்கிறாங்க. இதில் என்னோடய ஸ்பெசிஃபிக் ஒப்பீனியன் நீங்கள் கேட்டிங்கன்னா, நமக்கு இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. சரிங்களா? நீங்கள் உடனே நான் சொன்ன உடனே இது ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை. சரிங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் வந்து வெறும் நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் விட்டுருங்க, பாண்ட் ஃபண்டுன்னு இருக்குது. சரிங்களா? நீங்கள் டைரெக்டாக பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் மினிமம் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணணும் ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி பாண்ட்ஸ்லேயுமே ரிஸ்க் இருக்குது. நீங்கள் என்ன ஸ்டார் ரேட்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதெல்லாம் இருக்குது. சரிங்களா? ஆனால் இந்த பாண்ட் ஃபண்டுங்கிறது மச் பெட்டர் தென் எவ்ரிதிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ரிஸ்க்கு கம்மி. சரியா? அதனால தான் அதோட ரிட்டர்ன் பர்சன்டேஜ் வந்து எஃப்டிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. 6 இல்லை 7% ரிட்டர்ன் தான். ஆனால் அது நீங்கள் எனி பாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்து பாருங்கள்,
அது கண்டினியூஸாக லாஸ்ட் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் வாட் எவர் இட் இஸ் 6 to 7% கொடுத்துட்டே இருக்கும். அதில் டவுட்டே இருக்காது. அதோட கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஏறி இறங்கிலாம் இருக்காது. அது கிராஃப் எப்போவுமே 45 இந்த ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் தான் இருக்கும். ஏன்னா அது கன்சிஸ்டண்ட்டாக 6 to 7% கொடுக்கும். சப்போஸ் கன்சிஸ்டண்ட்டாக 6 to 7% கொடுக்குது. நம்பர் 2 வந்து ஹைலி லிக்விட் இல்லை, ஆனால் எனி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நீங்கள் செல் பண்ணிங்கன்னா 1 or 2 டேஸில் செட்டில் ஆகிடும் உங்களுக்கு. கரெக்டுங்களா? ஸோ ஓரளவுக்கு அது லிக்விட் தான். ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளெக்ஸி எஃப்டிஸில் போடுறதுக்குலாம் பேசாமல் இதில் போட்டு போயிடலாமேங்கிறது தான் என்னோட தாட். சரிங்களா? என்ன ஒரே டிஸ்அட்வான்டேஜ்னா சாட்டர்டே சண்டேஸில் விற்க முடியாது. ஃப்ரைடே விற்றா மைட் பி மண்டே தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும், அப்படி இருக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி இருந்ததுன்னா இப்போ நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டையோ இதையோ யூஸ் பண்ணி அப்போதைக்கு சமாளிச்சுட்டு 2 நாளில் அமௌண்ட்டை இது விற்று வர அமௌண்ட்டை வச்சு செட்டில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக மேனேஜ் பண்ண முடிய க்ரைசிஸ் தான். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது பெட்டர் தான். ஏன்னா ரிஸ்க் கம்மி, டெஃபினட்டாக அதில் ரிஸ்க் கம்மி. நம்பர் 2 ஹைலி லிக்விட் as well. நம்பர் 3 வந்து நீங்கள் எஃப்டிலேயோ இல்லை ஃப்ளெக்ஸி எஃப்டிஸ்லேயோ வைக்கிறதுக்கு பதிலாக உங்கள் அமௌண்ட் எடுத்து இதில் பார்க் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான், as simple as that. So thank you for listening to my podcast. Keep liking, subscribing to my channel BizBytes Tamil. Thank you all.